உருட்டுலயே உருட்டு உலகமா உருட்டு நம்ம உயிரை காப்பாத்துற மருந்து எல்லாத்தையும் கெமிக்கல்னு சொல்லி கெமிக்கல்னாலே ஒரு கெட்ட வார்த்தை ரேஞ்சுக்கு கிளப்பி விட்ட உருட்டு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம ஹியூமன் பாடியே பல கெமிக்கல்ஸால உருவான ஸ்ட்ரக்சர் தான். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு லட்சக்கணக்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஒரு மில்லி செகண்டும் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம சாப்பிட்ற எல்லா உணவும் அது வெஜிடேரியனா இருந்தாலும் நான் வெஜிடேரியனா இருந்தாலும் வயிற்றுக்குள்ள போய் கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர்னு விதவிதமான கெமிக்கலா மாறி தான் நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகுது. இதுதான் நம்ம சின்ன கலைவாணர் பத்மஸ்ரீ விவேக் சார் அவரோட முதல் படமான மனதில் உறுதி வேண்டும்லையே கொஞ்சம் சாதம் போட்டு மோர் ஊற்றி உப்பு போடுங்கிறத கொஞ்சம் கார்போஹைட்ரேட் போட்டு லாக்டிக் ஆசிட் ஊற்றி சோடியம் குளோரைட் போடும் பாரு. இவ்வளோ ஏன் நாம குடிக்கிற தண்ணி கூட ஒரு கெமிக்கல் தான், H2O. நம்ம கிளி உடனே அப்போ கோமியம் கூட கெமிக்கல் தானே டாக்டர்னு சந்தில் சிந்து படுறாரு. எஸ் கிளி, மனுஷன் உடம்புல மட்டும் இல்லாமல் மாட்டு உடம்புலையும் எல்லாம் கெமிக்கல் தான். இதுக்கு பேர் தான் பயோ கெமிஸ்ட்ரி. அதனால தான் இந்த பயோ கெமிஸ்ட்ரிங்கிற சப்ஜெக்ட் எம்பிபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்லேயே ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டாக இருக்கு. அப்போ அந்த காலத்துல தான் எல்லாமே நேச்சுரல் தானே, கெமிக்கல்ஸே இல்லையே அப்படின்னு கமெண்ட் போட கை தூக்குற மைடியர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கையை கீழே போட்டு காமா கேளுங்க. அந்த காலத்துல இருந்த மூலிகளுடைய மெடிசினல் வேல்யூ அதில் இருக்கிற ஆக்டிவ் இன்கிரீடியன்கிற கெமிக்கல்னால தான். இந்த பிளான்ட் கெமிக்கல்ஸுக்கு பேர் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ். காலம் மாற மாற, மக்கள் தொகை கூட வியாதிகள் பெருக பெருக, விஞ்ஞானம் வளர வளர, மருந்துகளுடைய தேவை அதிகமாக மூலிகையில் இருக்கிற ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் மாதிரியே பெரும்பாலான மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் லேபில் தயாரிக்கிற கெமிக்கல்ஸ் தான் மருந்துகளாக வருது. இந்த மருந்துகள் தான் எத்தனையோ கொடிய நோய்கள்லேருந்து மனித குலத்தை காப்பாற்றி நம்ம லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. நம்ம டாக்டருக்கெல்லாம் டாக்டர் வள்ளுவர் சொன்ன மாதிரி மருந்தே வேண்டாங்கிற அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆனால் புதுசாக வியாதிகள் வர்ற இந்த காலத்தில் புதுசாக மருந்துகளுடைய தேவையும் அதிகமாகுது. ஸோ மைடியர் மக்களே, கெமிக்கல்னு நீங்களும் பயந்து பீதியை கிளப்பி மற்றவங்க வயிற்றுலையும் புளியை கரைச்சு பேதி வர வைக்காம, ஏதாவது நோய் வந்தா நோய் நாடி, அதாவது கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி நோய் முதல் நாடி, அதாவது காசஸை ஐடென்டிஃபை பண்ணி அது தணிக்கும் வாய் நாடி, அதாவது டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணுற நல்ல மருந்துகளை தரக்கூடிய நல்ல மருத்துவர்களை நாடி ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க.